கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யாத்ராகமம் 33:17. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். எக்ஸோடஸ் 33:17. I know thee by name. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்த வேதத்திலே ஆண்டவர் அநேகரை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆபிரகாமே என்று அழைத்தார், யாக்கோபே என்று கூப்பிட்டார், மோசே மோசே என்று அழைத்தார், சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார். புதிய ஏற்பாட்டிலே மார்த்தாளே, மரியாளே, யோசேப்பே என அநேகரை பெயர் சொல்லி அழைத்து அவர்களுக்கு தேவையானவைகளை அருளினார். இன்று நீங்களும் நானும் என்னை பெயர் சொல்லி அழைக்க யாருமில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை அறிந்தவராக காணப்படுகிறார். ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம். ஆமென். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. கிருப கிருப கிருப, கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்திற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எஸ் ராஜா, இந்த நேரத்திலே குடும்பங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறேன் சுவாமி. வயதானவர்கள் அன்போடு கவனிக்கப்பட கிருபை கொடுங்க சுவாமி. பெற்றோர் பிள்ளைகள் நல் உறவிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அஜாதி ராஜா, வயதானவர்களை முதியோர் இல்லத்தில் தள்ளிவிடாதபடி பெற்றோர் பிள்ளைகள் அன்பு உறவுடன் காணப்பட தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. சிறு வயதிலே அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து பிள்ளைகளை முன்னேற்றினார்கள் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள கிருபை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் இரக்கம் பாராட்டும் தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிற ராஜா. பெற்றோரை தாழ்த்துகிறேன், பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அன்பிற்காக ஜெபிக்கிறேன். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உயிருள்ள நாள் வரை பெற்றோர் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள, பிள்ளைகள் பெற்றோரை கவனித்துக் கொள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களில் பிரச்சனைகளை குழப்பங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளையும் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சமாதானத்தினால், சந்தோஷத்தினால், தெய்வீக அன்பினால் ஒவ்வொருவரை நீர் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவர் நேசித்து விட்டு கொடுத்து காணப்பட தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.